ஓம் சஹனா பவது சஹனோ புனக்து சஹவே யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरोध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. श्रवणं कीर्तनं विष्णोः स्मरणं पादसेवनम् अर्चनं वन्दनं दास्यं सख्यम् आत्मनिवेदनम् इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चेन्नवलक्षणा क्रियेते भगवत् यद्धा तन्मन्ये धीतमुत्तमम्. அகம் மன்யே, நான் கருதுகிறேன். அதீதா உத்தமம் தத் மன்யே, இதுதான் கற்கக்கூடிய கல்வியிலேயே உயர்ந்த கல்வி, மேலான கல்வி, கற்க வேண்டிய கல்வி. அந்த கல்வியை நான் கற்றேன், அதனுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீயும் கற்றுப்பார். அந்த கல்வி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அப்போ நவ லக்ஷணங்களை சொல்லுகிறார். பக்தியினுடைய லக்ஷணம் நவலக்ஷணம். நவலக்ஷணானி பக்தி சாதனானி, 9 லட்சணங்கள். ஒன்னொன்னா பார்த்து கொண்டே வருகிறோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ தாஸ்யம், 7வது சாதனம் தாஸ்யம். தாஸ்ய பாவம், இறைவனை என்னுடைய பிரபுவாக நினைத்து பக்தனாக இருக்கக்கூடிய நான் தாசனாக இருத்தல் தாஸ்யம். பக்தியிலே உன்னதமான பக்தி, பாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பக்தியை 5 சொல்வார்கள். அதுல ஒன்று தாஸ்யம். சேவகனாக இருத்தல். தா என்றாலே ததாதி, கொடுத்தல் அர்த்தம்.
எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு யார் தயாராக இருக்கின்றானோ அவன்தான் தாசன். எதை கொடுப்பது? இறைவனுக்கு நம்மிடத்திலிருந்து எதுவும் தேவையில்லை. காரணம், அவரால் தான் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் நாம் என்னத்தை கொடுப்பது? இறைவனுக்கு நாம் போய் என்னத்தை கொடுப்பது? இறைவனிடம் இல்லாத, இந்த உலகத்திடத்திலே இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கு. அதைத்தான் கொடுக்கணும். அதற்காகத்தான் தாசிய பாவமே வந்திருக்கு. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இறைவனுக்கு நான் அதை கொடுத்தேன், இறைவனுக்கு நான் போய் இந்த தொண்டு ஆற்றினேன் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய சேவையை இறைவன் கேட்கவில்லை, அவனுக்கு நம்முடைய சேவை தேவையில்லை. நம்முடைய பொருள் தேவையா என்றால் தேவையில்லை. நம்முடைய அன்பு தேவையானா அதுவும் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லாத ஒருவருக்கு எதுக்கு நான் தாசிய பாவத்துடன் நான் எல்லாவற்றையும் கொடுக்கணும்னா எதை நான் கொடுப்பது? இறைவனிடம் இல்லாத, உலகத்திடத்திலே இல்லாத தோஷமானது நம்மிடம் இருக்கு. அதை நான் இறைவனுக்கு கொடுக்கணும். இறைவனுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம், அது ரெண்டையும் நான் விடுதல், ஞாசம் செய்தல். அதுதான் தாசிய பாவத்தினுடைய வெளிப்பாடு. அகம் பாவம், மமகார பாவம், இந்த ரெண்டும் உலகத்திடத்திலும் இல்லை, இறைவனிடத்திலும் இல்லை. இந்த ரெண்டு நமக்கு மட்டுமே சொந்தமானது. மனித மிருகத்துக்கு மட்டுமே சொந்தமானது இந்த நான் எனது. வேற எந்த படைப்பினுடைய பொருளிடத்திலும் இது இல்லை. படைப்பாளி இடத்திலே நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அவர் எதையுமே நம்மளை அனுபவிக்க விட மாட்டார். என்னுடைய பொருளை நீ ஏன் எடுத்தாய், என்னுடைய பொருளை நீ ஏன் பார்க்கிறாய், என்னுடைய பொருளை நீ எப்படி அனுபவிக்கலாம், நம்ம எப்படி பிராண்டுறோமோ அதே மாதிரி அவரும் பிராண்ட ஆரம்பிச்சிடும். அவருக்கு நான் எனது என்பது இல்லை. நான் எனது இல்லாததுனால அவருக்கு எந்த கம்பனமும் இல்லை, மனசுல எந்த சலனமும் இல்லை, ஆனந்தமா அமைதியா யோக நிதியில இருக்கார். ஆனால் நமக்கு இந்த நான் எனதுங்கிறது ஆழமா இருக்கு, வேரூன்றி போயிருக்கு. அதனால தான் இறைவனை நினைக்கும் போதும் கூட இந்த ரெண்டு முன்னாடி நிற்கிறது. நான் உனக்கு ஸ்லோகம் சொன்னேனே, உனக்கு நான் பாடல் பாடினேனே, உனக்கு நான் பூஜை செய்தேனே, யாரு கேட்டா நம்மள்ட்ட? யாரு நீ செய்ய சொன்ன? நான் உன் கோயிலுக்கு பாத சேவனமா வந்தேனே, நடந்து வந்தேனே, விளக்கு போட்டேனே. எதுவுமே தேவையில்லாத ஒருவனுக்கு நான் செய்தேன்னு சொல்றோம். என்னுடைய பொருளை எல்லாம் உனக்கு கொடுத்தேனேங்கிறோம். தாசிய பாவத்தினுடைய லட்சணமே உபகார பாவம் ஒன்று, இரண்டாவது நான் செய்தல், என்னுடையது. இந்த இரண்டையும் இறைவனுடைய பாதத்திலே போடுவதற்காக இந்த தாச பாவம், சேவகன் பாவம் இறைவனிடத்திலும் இருக்க வேண்டும், குருவிடத்திலும் இருக்க வேண்டும், பெரியவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த தாச பாவம் வரணுங்கிறதுக்காகத்தான் முப்புரி நூலை போடுகிறார்கள். முப்புரி நூல் போடுவதனுடைய நோக்கமே இந்த தாச பாவம் வரணுங்கிறதுக்காகத்தான். பெற்றோர்களுக்கு சேவகம் புரி,
இறைவனுக்கு தொண்டாற்று, குருவுக்கு சேவை புரி. நான் எனது என்பது விலக விலகத்தான் நாராயணனுடைய அந்த அன்பும் ஆனந்தமும் நமக்குள்ளே ஸ்புரிப்பதை பார்க்கலாம். நான் எனது விலகாத வரை இறைவனுடைய ஆனந்தம் நமக்குள்ளே ஸ்புரிக்காது. அதனால தான் தாசிய பாவத்துக்கு நிறைய பேரை நம்ம உதாரணம் கொடுக்கலாம், நிறைய பேர். ஆனால் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிந்த உதாரணம் ஆஞ்சநேயமூர்த்தி. எப்படி அந்த தாச பாவத்தை ஸ்ரீராமனிடத்திலே வெளிப்படுத்தினார். இதுல என்னவென்றால், தாச பாவத்தை வெளிப்படுத்துதல் என்பது நான் எனதுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனை, நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய சோதனை, நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய தபஸ். எப்பொழுதெல்லாம் நான் எனது முன்னாடி வந்து விடுகிறதோ அப்ப தாசபாவம் போயிரும், கர்த்தாபாவம் வந்துடும். அப்ப நம்மை நாமே தலைவனான்னு நினைச்சுக்க ஆரம்பிச்சிருவோம். தாசபாவம் எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் இழக்கிறேன். என்னுடையது என்பதை இழக்கிறேன். நான் எனது என்பதை இழந்து விட்டா யார் இருக்காங்க? அப்போ உலகத்திடத்திலும் நான் எனது இல்லை, இறைவனிடத்திலும் நான் எனது இல்லை. அப்ப என்னிடத்துல இருக்கக்கூடிய நான் எனதை மைனஸ் பண்ணிட்டா அப்ப யார் இருப்பா? நாராயணஹா ஏவ அஸ்தி, நாராயணன் மட்டும்தான் இருப்பார். அப்போ பக்தியினுடைய அந்த உன்னத நிலை என்னை கொண்டு போய் நாராயணனிடத்திலே சேர்ப்பது. அதற்கு எனக்கு ஒரு அழகான சாதனம் தாஸ்யம். நான் தாசியத்திலே நின்றுடக்கூடாது. நான் தாசியம் என்னுடைய நோக்கம் அல்ல, தாசிய பாவத்தை வெளிப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல. நமக்கு இந்த தாசிய பாவத்தில் ஒரு மோகம் வந்துடும். நான் இல்லை என்றால் அவருக்கு யாரை பணிவிடை செய்வா? நான் இல்லை என்றால் இறைவனுக்கு யார் ஏன்னா இந்த பாவம் எல்லாம் கண்ணப்ப நாயனாருக்கு வந்துதான். நான் இல்லை என்றால் சிவபெருமானை யார் பார்த்துக் கொள்வா? இந்த காட்டுல மிருகங்கள் அவரை கொன்று விடுமே, தின்று விடுமே. அவருக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? ஒரு பக்கம் இந்த போராட்டம், இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் அவருக்கு பசிக்குமே, பசி தாங்க மாட்டாரே. அவருக்கு போய் நான் சாப்பாடு கொண்டு வர வேண்டாமா? நான் தானே அவருக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டும். இவர் பகவானை பார்ப்பதற்கு முன்பு வரைக்கும் பகவான் இருக்கார். இவரை பகவானை பார்த்ததுக்கு பிறகும் பகவான் இருக்கார். இவர் போனதுக்கு அப்புறம் பகவான் இருப்பார். ஆனால் நடுவுல இவருக்கு ஒரு பாவம் வந்துருது, திடீர்னு பக்தி பாவம், பகவான் இடத்திலே ஒரு பாவம். உடனடியாக அபிமானம். நான் இல்லை என்றால் பகவான் என்ன செய்வார்? சாப்பிடுவார், எப்படி சாப்பிடுவார், எப்படி பாதுகாப்பு கொடுப்பார், எப்படி அவர் பாதுகாத்துக் கொள்வார்? மிருகங்கள் சாப்பிட்டு விடுமே. இந்த நான் எனது என்பது தாசபாவத்திலே போவதற்காக கொண்டு வந்தால் அங்கும் போய் நான் சேவகம் புரிய வேண்டும் பகவானுக்கு. அதனால தான் அந்த நான் எனதை எடுப்பதற்காகத்தான் ஒருவர் பழத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார், நைவேத்தியத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். தனக்கு அந்நியமானதாக இறைவனால் படைக்கப்பட்ட பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார். பகவான் பார்க்கிறார், அந்நியமான பொருளை கொடுத்து விட்டு, அது என்னுடைய பொருளை எனக்கே கொடுத்து விட்டு, நான் உனக்கு நைவேத்தியம் செய்தேன், உனக்கு நான் ஸ்லோகம் சொன்னேன், மந்திரங்கள் ஓதினேன், உனக்கு நான் ஜல அபிஷேகம் செய்தேன், உனக்கு நான் வஸ்திரங்கள் கட்டினேன், உனக்கு நான்
ஆபரணங்கள் போட்டு என்னுடைய பொருளை எனக்கே கொடுத்து விட்டு நீ பூஜை செய்தேன்னு சொல்லி அபிமானம் கொள்கிறாயே ஜீவனே, இப்ப பார் இந்த பக்தனை பார்னு காட்டுறார். நான் எனது என்பது தேகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. தேகத்தையே கொடுக்க தயாராக இருக்கிறான். தேகத்தையே கொடுக்க தயாராக இருக்கும் போது மற்றதை ஏன் கொடுக்க மாட்டான் ஒருவன்? அப்போ தாஸ்யம், தாஸ்யம் என்பது சேவகத்திலே போய் மயங்கி விடுதல் அல்ல. சேவகனாக இருத்தல் உத்தமம். சேவாபாவம் ரொம்ப ரொம்ப உத்தமம். ஆனா அந்த சேவாபாவத்தின் மூலமாக, அந்த சாதனத்தின் மூலமாக நான் அடைய வேண்டியது நான் எனதை விட்டுவிட்டு நாராயணனுடன் ஐக்கியமாவது. அப்படி இல்லாது போய்விட்டால் என்ன ஆகும்? இத்தனை வருட காலங்கள் சேவகம் புரிந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நம்ம அதனை கேட்கிறோம், இத்தனை வருட காலம் பூஜை பண்ணுகிற என்ன பிரயோஜனம்? இத்தனை வருட காலம் இவருக்கு பணியாற்றின என்ன பிரயோஜனம்? அதே போல இறைவண்டியை போய் கேட்கிறோம், இத்தனை வருட காலம் உனக்கு நான் எல்லாம் செஞ்சேன், என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் வரக்கூடாது. அதுதான் பிரயோஜனம். எல்லா பிரயோஜனமும் என்னை விட்டு போகணும். உண்மையான பக்தியினுடைய லட்சணம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நாரத மகரிஷி சொல்றார், எம் பிராப்பியே எத் பிராப்பியே, எதை அடைந்ததற்கு பிறகு கிஞ்சித் வாஞ்சதி, அங்க ஒன்றையும் அவன் வேண்டுவது இல்லையாம். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்காத இடம்தான் பரமபதம். ந வாஞ்சதி ந கிஞ்சித் வாஞ்சதி, ஒன்னும் வேண்டாம், மோட்சம் கூட வேண்டாம் ஆழ்வார். மோட்சமே வேண்டாம். ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி, அங்க சோகமே கிடையாது. பின்ன எப்படி இருப்பாராம்? ந ரமதே, ரமித்தலும் கிடையாது. ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந ரமதே ந உற்சாகி பவதி. அங்க ஒன்றும் இல்லை, உற்சாகம் கிடையாது. உற்சாகம் இல்லாதனால உற்சவம் கிடையாது. நமக்கு உற்சவத்தை பார்த்தா உற்சாகம் வருது. அதனால் நித்திய உற்சவம். இப்போ விதவிதமான வெரைட்டி ஃபுட்டு மாதிரி வெரைட்டி வேண்டியிருக்கு நமக்கு. இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், டோலோ உற்சவம், அந்த உற்சவம் இந்த உற்சவம்னு மனதுக்கு ரம்யத்தை கொடுத்து, மனதுக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுத்து மயக்க வைக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்தா தான் மனது சந்தோஷம் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கலாம் மனசு அப்படியே விரக்தியோடு இருக்கு நினச்சிக்கிறோம். அதனால இங்க நமக்கு விதவிதமான உற்சவங்கள் வேண்டியிருக்கு. உற்சாகத்துக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு விதமான சலனமும் இல்லாத பரிபூர்ண ஆனந்த இடம் எதுவோ அதுதான் பரமாத்மாவுடைய பரமபதம். எம் பிராப்பியே ந கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந ரமதே ந உற்சாகி பவதி. அப்போ சேவகனாக இருப்பதனுடைய நோக்கம் சேவகம் புரியாமை, மீண்டும் சேவகம் புரிவதற்கு நான் இந்த உலகத்திற்கு வராமை. அதுதான் அதனுடைய தாற்பயம். ஏன்னா சேவகம் புரியும் போது சேவகம் புரிபவன்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் நான் சேவகம் புரியணும்? விருப்பு வெறுப்பு இருக்கு, அகங்காரம் இருக்கு, வாசனா இருக்கு, அறியாமை இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் சேவகமே புரிய வந்திருக்கேன். இதெல்லாம் இல்லை என்றால் நான் எதற்கு சேவகம் புரியணும்? யாருக்கு நான் சேவகம் புரியணும்? போய் இதெல்லாம் என்னை விட்டு போவதற்காகத்தான் சேவகம். நான் சேவகனாக என்னை ஒப்படைக்கிறேன் கொண்டு வந்து.
அப்ப இங்க உண்மையான சேவக்கத்தன்மையினுடைய பலன் என்னடானா என்னை நான் அடைதல். இதுதான் ரொம்ப ரகசியமான ஒன்று. நான் இறைவனுக்கு சேவகனாக இருந்துவிட்டு என்னை நான் அடைகிறேன். நான் எனது என்பதை விட்டுவிட்டு என்னை நான் அடைகிறேன். ஞாத்வா, எதை அறிந்ததற்கு பிறகு வேறொன்று அறிய வேண்டியது இல்லையோ, எதை அறிந்த பின் பூர்ண ஆனந்தமாக ஒருவன் இருக்கிறானோ அந்த இடம் நாராயணனுடைய பரமபதம். பிரகலாதன் சொல்றார் வப்பாட்ட, அடை முட்டாளே, தாசிய பாவத்துடனாவது இறைவனுக்கு தொண்டாற்றேன். கர்த்தா பாவத்தையும் மமகார பாவத்தையும் விட்டுவிட்டு தாசிய பாவத்துடன் இறைவனுக்கு தொண்டாற்றினால் நீ முக்தி அடைந்து விடுவாயே முட்டாளே. நீ கர்த்திருத்துவ பாவத்தை கொண்டு அகங்காரத்துடன் வெளிப்படுகிறாயே, எப்படி உனக்கு முக்தி கிடைக்கும்? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். தாஸ்யம் தாசனாக நான் இருத்தல், தாசனாக என்னுடைய பக்தியை ஆரம்பித்து. இப்போ நான் தாசனா இருக்கணும்னா, நான் இறைவனுடைய தாசனாக இருக்கணும்னா இறைவனை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் நான் தாசனா இருப்பேன். இறைவனுடைய மேன்மை எல்லாம் தெரிந்தால்தான் இறைவனுடைய தாசனா இருப்பேன். நான் இந்திய நாட்டு சேவகன், நான் இந்திய நாட்டுக்கு தொண்டாற்றுகிறேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா, என்னுடைய நாட்டினுடைய மேன்மை எல்லாம் தெரிந்திருந்தால்தான் நான் தொண்டாற்றுவேன். இல்லைன்னா என் நாட்டின் மேல எனக்கு எந்த பற்றும் வராது. நாடு கேடுங்கட்டு போனா எனக்கு என்ன? நான் எதற்காக தொண்டாற்ற வேண்டும்? நாடு எனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்போம். எப்போ நான் தொண்டாற்ற வருகிறேன்? ஸ்வயம் சேவக் அப்படின்னு சொல்ல, என்னை நானே சேவகனாக உட்படுத்திக் கொள்கிறேன். என்னை நானே சேவகனாக உட்படுத்திக்கும் போது யாரும் எதுவும் எனக்கு பண்ணக்கூடாது. நான் தான் செய்யணுமே தவிர யாரும் எனக்கு இதை செய்யுங்கள் என்று நான் கேட்டால் நான் சேவகன் கிடையாது. இறைவனிடத்திலே போய் நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன், எனக்கு திருப்பி இதை செய்யுன்னு கேட்டால் நான் சேவகன் அல்ல, நான் கூலி தொழிலாளி, அவ்வளவுதான். நான் இந்த வேலையை பண்ணாம எனக்கு இந்த பலனை கொடுன்னு கேட்கும். எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பாராமல் உபகாரம் செய்வதற்கு யார் ஒருத்தன் தயாராக இருக்கிறானோ அவன்தான் சேவகன். மற்றவர்கள் எல்லோருமே ஆத்ம லாபார்த்தம், தன்னுடைய லாபத்துக்காக பண்ணிக்கிறோமே தவிர சேவகனாக நாம் அவன் நினைக்க கூடாது. போய் இறைவனிடத்துல எனக்கு இந்த சேவா பாவம், தாசிய பாவம் வரணும்னா இறைவனுடைய மகாத்மியம் முழுக்க தெரிந்தால்தான் இறைவனுடைய தாசனா வருவேன். அப்ப இறைவனை பற்றின முழுமையான ஞானம் எனக்கு கிடைப்பதற்கு முதல் உபாயம் ஸ்ரவணம். அப்போ இறைவனை பற்றின முழுமையான ஸ்ரவணம் கவனமாக நடந்திருந்தால், கதை கேட்பதல்ல ஸ்ரவணம். கதையிலே இறைவனை ஸ்லாகித்து பேசுவது அல்ல ஸ்ரவணம். அவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த உறவை, அந்த சம்பவங்கள் எப்படி உணர்த்தி காட்டுகின்றது என்று எனக்கு புரிந்தால்தான், அந்த வைபவம் எனக்கு புரிந்தால்தான் இவ்வளவு பெரிய மகாத்மியம் பொருந்தியவரா இறைவன், இறைவனுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கின்றதா, அப்பொழுது நான் ஏன் இறைவனுக்கு சேவகம் புரியக்கூடாது? எனக்கு இவ்வளவு செய்கிறானா அந்த இறைவன், அப்ப நான் ஏன் இறைவனுக்கு செய்யக்கூடாது? அப்போ தாசிய பாவம் என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஏன் நமக்கு வருவது இல்லை தாசிய பாவம்? இறைவனை பற்றி நமக்கு தெரியாத காரணம், இறைவனுடைய மகாத்மியத்தை நான் பருகாத காரணம்.
இறைவனுடைய மகாத்மியத்தை பருகினால்தான் அவனிடத்திலே ஸ்மரணம் வருகிறது. இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே பகவான், இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாரே பகவான், நாம் என்ன செஞ்சிட்டோம் பகவானுக்கு? ஒண்ணுமே செய்யலையே, நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அப்ப ஸ்மரணம் தொடர்ந்து நடக்கிறது, தொடர்ந்து நடக்கிறது, தொடர்ந்து நடக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் கீர்த்தனம், அதனுடைய வெளிப்பாடுதான் பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம். இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுதான். அப்போ ஸ்ரவணம் கவனமாக நடந்திருந்தால் ஸ்ரவணத்திலிருந்து தான் பக்தியே ஆரம்பிக்கிறது. கவனமாக ஸ்ரவணம் செய்திருந்தால் அங்கிருந்து பக்தி துவங்குகிறது. ஸ்ரவணம் நடக்கவில்லை என்றால் பக்தி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இது ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு எப்படி நம்முடைய புத்தி மழுங்கி விட்டது அப்படின்னு கேட்டா, சாதனங்கள் ஏதோ ஒண்ணு செய்து விட்டால் நான் பெரிய பக்தன் நினைச்சுக்கிறோம். சாதனங்கள் செய்வதனால் நான் பக்தன் அல்ல, சாத்தியத்தை அடையவும் முடியாது. சாதனங்கள் எனக்கு பக்தியை கொண்டு வரவும் செய்யாது. எந்த சாதனமா இருந்தாலும் சரி, குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீனே சர்வமதேனே பஜதின முக்திம் ஜன்மசதே. அப்போ தாஸ்யம், தாஸ்ய பாவம், பக்தி, தாஸ்ய பக்தி வரணும் அப்படின்னா தானாலே ததாதி கொடுத்தல். அபிமானத்தையும் அகங்காரத்தையும் ஒருவன் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் வேற எதை கொடுக்க மாட்டான் அவன். தாசியனா இருங்கிறார் சுக்ரீவனை ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீராமர் கையை பிடித்து கொண்டு விட்டு, நல்ல தாசனா இருடாப்பா, செல்வத்தை இழந்தாவது இந்த நட்பை காப்பாற்றிக்கொள், தேகத்தை இழந்தாவது இந்த நட்பை காப்பாற்றிக்கொள், வீட்டை துறந்தாவது இந்த நட்பை காப்பாற்றிக்கொள், அறிவை இழந்தாவது நட்பை காப்பாற்றிக்கொள். அப்போ தாசிய பாவம் என்பது எல்லா லட்சணமும் இருக்கு. இருந்தும் தாசனாக இருத்தல். அதனால தான் அந்த தாசிய பாவம் வரும்போது இத்தனை பாவம் வந்துருமா, ஆஞ்சநேயமூர்த்திக்கு இருக்கக்கூடிய அத்தனை லட்சணம் நமக்கு வந்துருமா தாசிய பாவத்துல. புத்திஹி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்துவம். இந்த 8 லட்சணங்கள் அனுமத் ஸ்மரணாத் பவேத்னு சொல்றோம். ஹனுமானை ஸ்மரிப்பதனால். ஏன் அனுமானை ஸ்மரிக்கணும்? ஹனுமான்ஜி தாசியன். அப்ப அவரை நான் அந்த தாசிய பாவத்துக்காக ஸ்மரித்தால் எனக்கும் இந்த 8ம் வருகிறது. இந்த 8ஐயும் கொண்டு என்ன பண்ணணும்? தாசனாக நான், தாசானுதாசனாக நான் இருத்தல். இறைவனை பற்றின கவனமான ஸ்ரவணம் என்னை தாச பாவத்துக்கு அழைத்து, ரெடி டு சர்வ், சேவா பாவம். எப்பொழுதுமே இறைவனுக்காக தொண்டாற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். இறைவனுக்காக தொண்டாட்ட காற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றால் இறைவன் தான் இந்த லோகமாகவும் இருக்கார். அப்போ லோகத்துக்காக நான் சேவகம் புரிகிறேன் என்றால் லோகத்தின் மூலமாக இறைவனுக்கே நான் சேவகம் புரிகிறேன். நம்ம இப்ப எப்படி புரிஞ்சுட்டோம்னா, லோகம் வேற இறைவன் வேறன்னு. நான் லோகத்துக்கு தொண்டாற்றுவேன், இறைவனுக்கு தொண்டாற்ற மாட்டேன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்க. இறைவனே, இறைவனுடைய உடல்தான் இந்த லோகம் என்றால் அப்ப இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் இறைவனுடைய சொரூபம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்து விட்டது என்றால் அது எப்போ வரும்? ஸ்ரவணம் கவனமாக இருந்தால் வரும். அப்போ இறைவனே உலகமாக, இறைவனுடைய உடல் தான் இந்த உலகம் என்று சொன்னால் நான் தொண்டாற்றுவது யாருக்காக? இறைவனுக்காக.
அப்போ நான் பேத பாவத்திலிருந்து வெளியில வருகிறேன், தாசிய பாவத்தில் பேத பாவத்தில் வெளியில வருகிறேன். அப்பாவுக்கு தொண்டாற்றுகிறேன், அம்மாவுக்கு தொண்டாற்றுகிறேன், இவருக்கு நான் ஏன் தொண்டாற்ற வேண்டும், இவருக்கு நான் ஏன் பணிவிடை செய்ய வேண்டும்? அங்க ஒண்ணு இல்லை, அங்க பகவானை தவிர வேறு யாருமே இல்லைங்கிற அந்த பாவம் வந்து விட்டால் பேத பாவமும் போகிறது, தாசிய பாவத்தில் பேத பாவமும் போகிறது. பக்தியினுடைய உன்னதமான நிலையில ஒன்று நான் எனது போவது என்றால், இன்னொரு உன்னதமான நிலை பக்தியில பேத பாவம் போவது. அந்த பேத பாவத்தை போக்குவதுதான் தாசிய பாவம். இவன் பக்தன், இவன் அபக்தன், இவன் யோகி, இவன் ரோகி, இவன் அயோகி, இந்த பாவம் எல்லாம், இந்த பேத பாவம் எல்லாம் போகக்கூடிய இடம்தான் தாசிய பாவம். காரணம் என்ன? இறைவனே இந்த உலகமாக இருக்கிறார். என்னால இறைவனை பார்க்க முடியல. அப்போ நான் இறைவனை இந்த உலகத்தின் மூலமாக பார்க்கிறேன். என்னுடைய நோக்கம் இந்த உலகத்துக்கு சேவை புரிவது அல்ல. என்னுடைய நோக்கம் இறைவனை பார்ப்பது. எவ்வளவு பெரிய ஒரு சாதனம் பாருங்கள். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். 5 விதமான பக்தி பாவம். அதுல ஒரு அழகான பாவம் தாஸ்யம். அடுத்த ஒரு பாவம் சொல்றார் சக்கியம். எட்டாவது பக்தி சாதனம் சக்கியம், சகா, சக்கிய பாவம். இந்த சக்கியத்தினுடைய சகாபாவத் நண்பனுடைய லட்சணமே என்னவென்றால், நட்பனுடைய லட்சணமே உபகாரம். அன்பு காட்டுவது. நண்பனுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவதற்கு தயாராக இருப்பது. முழு நம்பிக்கை கொள்வது. எல்லா துன்பத்தையும் தான் வாங்கிக் கொண்டு அவனுக்கு துன்பத்திலிருந்து விடுதலையை கொடுப்பது. சகா, நண்பன். நல்ல உதாரணம் கிருஷ்ண பரமாத்மா. அர்ஜுனுடைய வழியை முழுக்க தான் வாங்கிக்கிறார். அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய சகாவா அப்படின்னா அது தெரியாது. ஆனால் பரமாத்மா அர்ஜுனுடைய நல்ல நண்பன். அது எப்படி தெரியுண்டான்னா, ஒருத்தர் எழுதுறார், கற்பனையா ஒருத்தர் எழுதுறார், அது உண்மையா நடந்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பக்தி பாவத்தில் வரும்போது அவருடைய மனசு அந்த மாதிரிலாம் தோணுகிறது. அவர் சொல்றார், பரமாத்மா தேரோட்டி, போர்க்களம். இப்போ அர்ஜுனனுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். இந்த மாடுகளை பூட்டி, வண்டியில பூட்டி, வலதுபுறம் போ, இடதுபுறம் போ, நேராக போ அப்படின்னு மாடுக்கு வழிமுறை காட்டணும். அப்ப இந்த வண்டியில மாட்டை பூட்டி மாட்டை இயக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன பண்ணிக்கிறான், அதுக்கு பாஷை புரியாது. ரெண்டாவது, சப்தம் போட்டால் கூட வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பத்தகாததாக இருக்கும்.
அப்ப என்ன பண்ணுவது? வலதுபுறம் கயிறை போட்டால் அது வலதுபுறம் போகிறது, இடதுபுறம் கயிற்றை போட்டால் இடதுபுறம் போகிறது. கயிற்றை உடம்பு மேலே நேராக பிடித்துக் கொண்டால் நேரடியாக போகிறது, நேராக போகிறது. இதுதான் அதுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுரை. இடதுபுறம் போட்டால் இடதுபுறம், வலதுபுறம் போட்டால் வலதுபுறம், நேராக போ. இப்போ அது வேகமாக போகணும் அப்படின்னா அதனுடைய தொடை பகுதியிலே காலால லேசா உந்தி தாழ்றான், வேகமா ஓட ஆரம்பிக்கும். பரமாத்மாவையும் அதே போல அர்ஜுனன் கையாண்டானான். அவனுக்கு வலதுபுறம் போ, இடதுபுறம் போ, நேராக போ, இந்த பக்கம் போன்னு சொல்றதுக்கெல்லாம் அவனுக்கு நேரம் கிடையாது. அவன் அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து கொண்டிருந்தால் எதிரில் யார் அம்பை, எந்த அம்பை போடுகிறார் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றான், 2 கால்களையும் வைத்துக்கொண்டு பரமாத்மாவுடைய தொடைக்கு டைரக்ஷன் கொடுக்குறானா, இடதுபுறம் குத்துறானா. தன்னுடைய கால் செப்பல் இரும்பு ராடை கொண்டு பரமாத்மாவுடைய தொடையை, இடது தொடையை குத்துறான். பரமாத்மா இடதுபுறம் போறார். வலது தொடையை குத்துறான், வலதுபுறம் போறார். அப்போ ஒவ்வொரு நாளும் போர்க்களம் முடிந்து வந்து பார்த்தால் பரமாத்மாவுடைய 2 தொடைகளும் முதுகு பகுதியும் இடுப்பு பகுதியும் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். நினைத்து பாருங்கள், ஒரு நண்பனுக்காக எல்லா வழிகளையும், உடல் வழியிலிருந்து ஆரம்பித்து எவ்வளவு அவமானம் பரமாத்மாவுக்கு. துரியோதனால், துச்சாதனால், திருதராஷ்டிரனால், கர்ணனால் எவ்வளவு அவமானம் பரமாத்மாவுக்கு. பரமாத்மாவை கைது செய்து கொன்றுவிட வேண்டுங்கிற அளவு போயிட்டான் துரியோதனன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றார், தாங்கிக் கொள்கின்றார். சக்கிய பாவம், சகாபாவம். எல்லா வழியும் தான் வாங்கிக் கொண்டு தன்னுடைய நம்பனை முழுமையாக அரணை போல பாதுகாத்தார் என்பதற்கு என்ன பிரமாணம்னா, போர்க்களம் எல்லாம் முடிந்து வெற்றி பெற்றானதுக்கு பிறகு பகவான் சொல்றார், அர்ஜுனா முதல்ல ரதத்தை விட்டு கீழே இறங்கு. இவனுக்கு கோபம். நீர் அல்லவா முதல்ல இறங்கணும் கீழே, டிரைவர் அல்லவா வண்டியை விட்டு இறங்கணும், என்ன ஏன் இறங்க சொல்லுகிறாய்? அர்ஜுனன், பரமாத்மா சொல்றார், முதல்ல இறங்குப்பா, சொன்னதை கேள், இறங்கு. நான் இறங்கிட்டால் நீ எரிந்து போவாய், சாம்பலாகி விடுவாய், முதல்ல நீ இறங்கு. துரியோதனன் போட்ட அத்தனை அம்பும், கர்ணன் போட்ட அத்தனை அம்பும் விஷமாக வந்து அர்ஜுனனை தாக்காமல் நடுவிலே நின்று பாதுகாத்தது பரமாத்மாவா. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஏசிருமுல இருப்பதை போல இருக்கிறான். இந்த கார் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் தன் கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க. ஆசிலேட்டரையும் கிளச்சையும் பிரேக்கையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க. நம்மளை ஓட்ட சொல்லுவாங்க, நம்ம ஓட்டுவோம். ஒரு பக்கத்தில் ஒரு கையால், கால் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு, கிளச்சு, பிரேக்கு, ஆசிலேட்டர் 3 அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு. பட்டையும் ஒரு கையால் பிடிச்சிப்பாங்க. இப்போ ஓட்ட சொல்கிறான், நம்ம பிரமாதமாக ஓட்டுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆஹா எவ்வளோ அழகான ஓட்டுறையும் பாரு. நம்ம ஓட்டல, அவன் தான் ஓட்டுறான். நம்ம வெறும் நிமித்த மாத்திரம்தான், நம்ம வெறுமன சைகை மட்டும்தான் பண்ணுறோம், அவன் தான் ஓட்டுறான். அது எப்போ தெரியுண்டான்னா, நமக்கு வண்டி ஓட்டுவதற்கு உண்டான உனக்கு தகுதி இருக்குன்னு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துறான் அல்லவா, அதுக்கு பிறகு நம்ம வண்டி எடுக்கும்போது தான் தெரியும் நான் வண்டி ஓட்டவே இல்லை, இனிமேல் தான் வண்டி ஓட்டணும். அதே போல சண்டை போட்டது பரமாத்மா தான், வெற்றி பெற்றது பரமாத்மா தான், நான் அல்ல என்பதற்கு என்ன பிரமாணம்டான்னா, அர்ஜுனன் ரதத்தை விட்டு இறங்கி அடுத்த நிமிடம் பரமாத்மா இறங்குறாராம், பற்றி எரிகிறது ரதம். ஆச்சரியம் அர்ஜுனனுக்கு, என்ன நடக்கிறது கிருஷ்ணா இங்கேன்? பரமாத்மா சொல்றா, அத்தனை நான் தாங்கியிருக்கேன்பா, நீ அல்ல.
உண்மையான நட்பு என்பது சக்கிய பாவம், சகா தன்மை என்பது முக்கியமானது என்னவென்றால் ரகசியத்தை பாதுகாத்தல். அதான் இங்க முக்கியமான நண்பனுடைய தன்மையே. பகவான் சொல்றார், பக்தோசுமே சகா சேதி ரகசியம் ஹேதது உத்தமம். அர்ஜுனா, உனக்கு நான் இந்த ரகசியமான ஞானத்தை கொடுக்கிறேன். காரணம், நீ என்னுடைய பக்தன், என்னுடைய நண்பன். இங்க ரகசியத்தை எந்த ரகசியத்தை பாதுகாக்கிறது? பரமாத்மாவுக்கும் நமக்கும் இடையிலேயே சகா பாவம் என்றால், சக்கிய பாவம் என்றால், எந்த ரகசியத்தை இறைவன் என்னை பாதுகாக்க சொல்லி தூண்டுகிறான்? சாஸ்திர ரகசியத்தை பாதுகார். குரு பக்தியை பாதுகார். ஈஸ்வர ஆராதனத்தை பாதுகார். இந்த மூன்றையும் பாதுகாத்து கொண்டிரு. சாஸ்திரத்தை பாதுகார். எக்காரணத்தை கொண்டும் சாஸ்திரத்தை விட்டு விடாதே. எந்த தடைகள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை கவனமாக எப்படி பாதுகாக்கிறது? புஸ்தகத்தின் ரூபமாகவா? ஸ்வாத்யாயே பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் உபனிஷதம் சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தைத்திரிய உபனிஷத்துல. கற்றுக்கொண்டே இரு, சுவாத்தியாயம் செய்து கொண்டே இரு. உன்னை நீயே கற்றுக்கொள், சாஸ்திரத்தையும் கற்றுக்கொள். பிரவச்சனாபியாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடு. வாழ்க்கை முழுக்க கற்றுக் கொடுத்து கொண்டே இரு. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை இந்த 2 வேளை நானும் கற்றுக்கொண்டிருத்தல், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தல். இதை மறந்து விடாதே. இதுதான் சக்கிய பாவத்தினுடைய, இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை மறந்து விடாதே. ரகசியமான ஞானம், காப்பாற்ற வேண்டிய ஞானம், போற்றப்பட வேண்டிய ஞானம். நானும் கற்றல், என் கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தல். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருத்தல். நான் கற்றுக் கொடுக்கும் போதுனா கற்றுக் கொடுக்க தயாரா இருப்பேன். நாம் ஏன் கற்றுக் கொடுப்பதற்கு முன் வருவதில்லை என்றால், நாமே கற்பதில் ஈடுபாடு கொள்ளவில்லை. அப்படியே நாம் கற்றுக்கொண்டாலும், நான் கற்றுக்கொண்டு விட்டேன், எனக்கு போரும், நான் எதுக்கு அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்? நான் கற்றுக் கொடுத்தால் அடுத்தவங்க என்ன மாற போறாங்கன்னா, மாறுவதற்காக அல்ல. யாரும் மாற வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம என்ன தப்பா புரிஞ்சுக்கணும்? நாம சொன்ன உடனே மாறிட வேண்டும். யாரும் மாறக்கூடாது. மாறினால் நம்முடைய நாம் ஞானத்தை யாருக்கு கொண்டு கொடுப்பது? சட்டம் போடுறது பாருங்கள். சட்டம் இயற்றிக்கொண்டே இருக்கிறார், சட்டம் அப்படியே இருக்கு. நாம மாறிட்டோம்னா சட்டமே தேவையில்லையே, சட்டத்தை எடுத்துடலாம் அல்லவா? ஏன் சட்டத்தை எடுக்காம இருக்கிறார்கள்? நம்ம யாரும் மாறல, அதனால சட்டம் அப்படியே இருக்கு. எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், தான் மாறிவிட்டு போனார்கள். மற்றவர்களை மாற்றுவதற்காக அவர்கள் வரவில்லை, மற்றவர்களை மாற்றவும் இல்லை. அப்ப இங்க ரகசியம் என்னவென்றால், நான் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் பகவான் நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர்தான் உண்மையான சக்கியன். அர்ஜுனன் கடைசியில் என்ன சொல்றார்? நீ என்னுடைய உண்மையான நண்பன் என்றால் என்னிடம் வாங்கிய அறிவை போய் உலகத்துக்கு கொண்டு கொடுங்கிறார். எந்த பாத்திரத்துக்கு தேவையோ அந்த பாத்திரத்துக்கு கொண்டு போய் கொடு. எந்த பாத்திரம் கேட்பதற்கு உன்னிடம் தயாராக இருக்கிறதோ அந்த பாத்திரத்துக்கு கொண்டு போய் கொடு.
கொடுப்பாயாக. அப்ப நான் கற்றுக்கொண்டால் தானே கொடுக்க முடியும். அப்ப நானே பரமாத்மாவுடைய சகாவா இல்லாத போது நான் எப்படி மற்றவர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பேன்? அப்ப நான் கற்றுக்கொள்ளுதல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இன்னும் அதிகமாக முயன்று படித்தல். முதல்ல நாம படிச்சுக்கிறோம் நம்முடைய நன்மைக்காக. அதுல நமக்கு முழுமையான தெளிவு கிடைக்கணும். முதல்ல நம்மை நாம் முதல்ல தெளிவுபடுத்துவது, அதன் பிறகு மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக இன்னும் அதிகமாக படித்தல், இன்னும் தெளிவுடன் படித்தல், இன்னும் எப்படி மற்றவர்களுக்கு நான் புரிய வைத்தல். நமக்காக சமைத்தல் பெரிய விஷயம். நமக்காக சமைத்தல், நம்முடைய ருச்சிக்கு ஏற்ப சமைச்சுக்கிறோம். அதுல கூடுதல் குறைவு இருந்தாலும் நமக்கு ஒன்றும் யாரும் நம்மளை இது குற்றம் சொல்ல போல. நம்ம தான் சமைச்சிருக்கோம், நம்முடைய விருப்பத்துக்காக சமைச்சோம், சாப்பிட்டு போறோம். எவ்வளவு தேவையோ அதை சமைச்சுக்கிறோம். ஆனால் மற்றவர்களுக்காக சமைத்தல்னு வரும்போது மெனக்கிடணும். சுவையா சமைக்கணும், விருப்பத்துடன் சமைக்கணும், வியாதி வராமல் சமைக்கணும், ஆரோக்கியத்துக்காக சமைக்கணும், சந்தோஷம் வரத்துக்காக சமைக்கணும், பசி ஆறுறதுக்காக சமைக்கணும், ருச்சியுடன் சமைக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாம சமைக்கணும். எத்தனை இருக்கு பாருங்கள். மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி சமைக்கணும். அப்ப நான் எவ்வளவு மெனக்கிட்டால், எவ்வளவு என்னை தயார் செய்தால், எனக்குன்னு வரும்போது போறோம், அவ்வளவு இருந்தா போறோம். உண்மையான நட்புனுடைய தன்மை நானும் கற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது. இதுதான் சக்கிய பாவத்தினுடைய. சாஸ்திரத்தை முறையாக கற்றுக்கொண்டே இருத்தல், வாழ்க்கை முழுக்க சாகின்ற வரை. எது சாகணும்? அகங்காரம் சாகின்ற வரை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருத்தல். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதா. பிரமதான்னா கவனக்குறை. ந பிரமதா, கவனக்குறைவு உனக்கு வேண்டாம். விருப்பம் இல்லா தன்மை வேண்டாம். சோறு வந்துவிட வேண்டாம். இப்போ சாஸ்திரம் இரண்டு விதமான சாதனத்தை சொல்லுகிறது. அந்த சாதனத்தை காப்பாற்றுவது சக்கியத்தினுடைய ரகசியம். ஒன்று பக்தி ரசம், பக்தி சாதனம். மற்றொன்று ஞான சாதனம். இந்த ரெண்டு சாதனத்தையும் நான் வாழ்க்கை முழுக்க காப்பாற்றுகிறேன் அப்படின்னா நான் பக்தன் அர்த்தம், நான் சக்கியன் அர்த்தம். நான் சக்கிய பாவத்தோட இருக்கேன். நான் இந்த ரெண்டு சாதனத்தையும் காப்பாற்றவில்லை அப்படின்னா நான் பகவானுடைய சகா கிடையாது. நீங்க சாஸ்திரம் முழுக்க கற்றுக்கொண்டு விட்டால், அல்லது சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னடான்னா பரமாத்மாவை அடைவது. அதற்கு சாதனம் என்ன? ரெண்டு தான், வேற எதுவுமே இல்லை. ஒன்னும் பெருசா நாம பிரம்மசூத்திரத்தை போட்டு கசக்கி புழிந்து, அறிவை போட்டு கசக்கி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண அவசியமே இல்லை. ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும்னா சாஸ்திரத்தினுடைய சாரம் நாராயணன். நாராயணன் அடைவதற்கு சாதனம் பக்தி சாதனம், ஞான சாதனம், அவ்வளவுதான். அப்ப நான் சாஸ்திரத்தை காப்பாற்றுகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு இருக்கணும். பக்தி, இறைவனிடத்திலே மாறாத பக்தியை நான் காப்பாற்றுகிறேன். இறைவனுடைய பரம பக்தனாக நான் இருக்கிறேன். அப்போ ஞானம் வரும்போது நான் மெல்ட் ஆகணும். எப்படி சூரியனுடைய உஷ்ணம் பட்டால் பனியானது உருகுகிறதோ, அதே போல ஞானம் உதயமாக உதயமாக நம்மிடத்திலே ஞான ஊற்று வர வர மனது கரைந்து காணாமல் போகிறது. பக்தியினுடைய சாரம் அதுதான். பக்தியினுடைய சாரம்
அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை நான் கரைந்து போவது, நான் இல்லாமல் போவது. பனி நம்மை உறைய வைத்து விடுகிறது. பனி கட்டியாக ஆகிவிட்டது என்றால் இரத்த ஓட்டத்தை நிறுத்தி விடுகிறது. மூச்சு காற்றை சுவாசிக்க விடாமல் செய்து விடுகிறது. அதே போல மனமானது இறுகிவிட்டது என்றால் ஸ்தம்பிச்சு போறோம். எப்பொழுது சூரிய ஒளி படுகிறதோ, எப்பொழுது பனி உருக ஆரம்பிக்கிறதோ, அதனுடைய அடர்த்தி தன்மை போய் அது வடிய ஆரம்பித்து, திரவமாக வடிய ஆரம்பித்து ஜலமாக மாறி வரும்போது எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு. கசிந்து போவது. மனது எப்பொழுது கசிய ஆரம்பிக்கின்றதோ இறுகின தன்மையிலிருந்து, அதுதான் பக்தியினுடைய வெளிப்பாடு. அதுல ஒன்றும் செய்ய வேண்டாம், இருப்பது வெளிப்படுகிறது. பனிக்கட்டியாக இருந்த உள்ள ஜலம்தான் இருக்கு, ஆனா ஜலம் இறுகி விட்டது. அதே போல மனதுக்குள்ள அன்பு தான் இருக்கு, ஆனா அந்த அன்பு இறுகி போச்சுன்னு வச்சுப்போம். காமத்தினாலும் துவேஷத்தினாலும் வெறுப்பினாலும் பொறாமையினாலும் சுயநலத்தினாலும் அகங்காரத்தினாலும் இறுகி போயிடுத்துன்னா அங்க பக்தி வராது, அங்க நம்மளை ஸ்தம்பிக்க வச்சிரும். அதெல்லாம் இந்த ஞானத்தினாலே விலகி போய்விட்டது என்றால் மனம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குயிப்பது. அப்ப சக்கிய பாவத்தினுடைய வெளிப்பாடு சாஸ்திர ரகசியமாக இருக்கின்ற பரமாத்மாவை பாதுகாத்தல், சாதனமாக இருக்கின்ற பக்தி ஞானத்தை பாதுகாத்தல். இந்த ரெண்டு தான் சாதனம். பக்தி சாதனம், பக்தி யோகம், ஞான யோகம். இல்லையே கர்மயோகம்னு சொல்லியிருக்கிறார்களே, கர்மயோகம் பக்தி யோகம் வேறு வேறுல, ரெண்டும் ஒண்ணுதான். கர்மத்தை அந்த யோகத்தை எடுத்துட்டா அது காமியம். கர்மம் யோகம்னு சொல்றோம் அல்லவா, அந்த யோகம் தான் பக்தி. கர்மத்தை யோகமா செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நடுவுல ஒருத்தரை சேர்த்துக்கோன்னு அர்த்தம். கர்மத்தோட பரமாத்மாவே சேர்த்துக்கொள், அப்ப கர்மம் யோகமா மாறிடும். அப்போ பக்தி என்பதுதான் அடிப்படை. இந்த இரண்டே சாதனங்கள் தான். இதை வாழ்க்கை முழுக்க பாதுகாத்து கொண்டே இரு. அதுதான் உண்மையான சகா. அவன் தான் உண்மையான சகா. அப்போ சக்கியத்தினுடைய சக்கிய பாவத்தினுடைய நண்பனுடைய உண்மைத்தன்மை பக்தியானது சாஸ்திரத்தை பாதுகாத்தல், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ரகசியமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பாதுகாத்தல், அவனுடைய நண்பனாக இருத்தல், அந்த சாதனத்தை முறையாக பாதுகாத்தல். கடைசி சாதனத்துக்கு இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும்? ஸ்ரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், இதெல்லாம் செஞ்சா கடைசியில் என்ன கிடைக்கும்? 9வது சாதனம், இறுதியான சாதனம். ஒருவன் ஸ்ரவணத்தை முறையாக ஆரம்பித்தால் அவன் கடைசியில் எங்க சேருவான்? ஆத்ம நிவேதனம். ரொம்ப அழகான சொல். நைவேத்தியம்னு சொல்றோம் அல்லவா, நிவேதனம், நைவேத்தியம். நிவேதயாமி என்றால் அறிவுறுத்துதல், தெரியப்படுத்துதல். நாம நைவேத்தியம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? சுண்டல், புளியோதரை, தயிர் சாதம் கொண்டு போய் இப்போது நைவேத்தியம் நினைச்சுக்கிறோம்.
நிவேதயாமி. நிவேதனம் என்றாலே, வேதனம் என்றாலே அறிதல். நிவேதனம் அறிவுறுத்துதல், சிறப்பாக நிச்சயமாக அறிவுறுத்துதல். நிவேதயாமி என்றால் அறிவுறுத்துகின்றேன், தெரியப்படுத்துகின்றேன், வெளிப்படுத்துகின்றேன். ஆத்ம நிவேதனம் என்றால் தன்னைத்தானே வெளிப்படுத்து, தன்னைத்தானே அறிவுறுத்துகின்றேன், தன்னைத்தானே அறிந்து கொள்கின்றேன். தான் யார், தன்னுடைய சொரூபம் என்ன, தன்னுடைய உண்மையான நிலை என்ன என்பதை பரமாத்மாவுக்கு அறிவுறுத்துதல், அறியப்படுத்துதல் ஆத்ம நிவேதனம். ஆத்ம என்றால் தன்னை, தன் மனதை, அகங்காரத்தை. நிவேதனம், நிவேதயாமி, அறிவுறுத்துகின்றேன். இந்த 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 ஒரு சொல்ல எத்தனையோ பக்தர்களிடத்துல நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ரமண மகர்ஷி இந்த இந்த ஒரு சொல்ல பயன்படுத்துறார். அருணாச்சலா அருணாச்சலா அப்படிங்கிற அந்த சப்தம் அவருக்குள்ள தூண்டி விட்டு கொண்டே இருக்கு அவரை. அவர் நினைச்சுட்டு இருக்காரு இந்த அருணாச்சலம் என்பது எங்கேயோ இருக்கு போல இருக்குன்னு. கடைசியில அருணாச்சலன் இங்கதான் இருக்கார், தமிழ்நாட்டில தான் இருக்கார், நமக்கு பக்கத்துல தான் இருக்கார் அப்படிங்கிறது தன்னுடைய சிற்றப்பாவின் மூலமாக, மாமாவின் மூலமாக தெரிய வருகிறது. அவர்கள் திருவண்ணாமலை வந்துவிட்டு மதுரைக்கு வருகிறார்கள். அப்போ இந்த செய்தி கிடைக்கிறது. அப்போ அருணாச்சல் இங்குதான் இருக்கார், நான் தேடக்கூடிய நாதன் இங்குதான் இருக்காரா, அவரைத்தானே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், அவர் என்னை வாவான்னு கூப்பிடுகிறாரே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மனசுல நிறைவு. அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அன்றைக்கு முடிவு பண்றார். என்ன நடந்தது சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.